गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगताம்பதி ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ. அழகான ஆண்டாளுடைய கல்யாணத்தை அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். முதல்ல நிச்சயதார்த்தமாச்சு. நாத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாப்பிள்ளையுடைய உடன் பிறந்தவர்கள் அவளுக்கு மந்திரத்தெல்லாம் சொல்லி புடவை உடுத்தி விட்டு மாலை மாற்றி பெருமாள் பந்தலுக்குள்ளே வந்தாயிடுத்து. வந்து வைதிக கர்மாக்கள்லாம் நடந்துட்டுருக்கு. முக்கியமான ஒரு கர்மா, அதாவது முக்கியமான ஒரு காரியம் என்னது கல்யாணத்தில் அப்படின்னா கைப்பிடித்தல் அப்படின்றதை இப்போ ஆண்டாள் சொல்ல போகிறா. அதை எப்படி வர்ணிக்கிறா அப்படின்றதே ரொம்ப அழகு. இது நிறைய படங்கள்லாம் கூட இந்த பாட்டுக்களை எடுத்து நிறையா உபயோகப்படுத்தியிருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் தமிழ். அந்த கல்யாண மேடையில் அந்த கைத்தலம் பற்றக்கூடிய விழா எப்படி நடக்கிறது அப்படின்னா, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான். ஏ தோழியே, நிறைய ஜகஜகான்னு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாரும் வந்திருக்கா. நிறைய கூட்டம், சதிரிளம் மங்கையர்லாம் பெருமாளோட வந்திருக்கா. எத்தனை பேர் கூட்டத்துக்கு நடுவில் நல்ல மங்கள வாத்தியம் முழங்குறது, நாதஸ்வரமும் மேளமும். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத, நல்ல வெள்ள விளையனு சங்கு. ஏன்னா இந்த ஆண்டாள் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சிருக்கா. போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவேன்னு திருப்பாவையில் கேட்ட சங்கங்கள்லாம் பெருமாள் இவளுக்கு கொடுக்குறார் திருப்பாவையிலன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையோ. அந்த சங்கங்களெல்லாம் நன்னா பறக்க உதறலை. ஏன்னா பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்தை எல்லாரும் கொண்டாடணுன்றதுக்காக மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத. அந்த பந்தல் எப்படி இருக்கான், முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ், முத்து பந்தல் மாதிரி இருக்கான். புஷ்பங்களால் நன்னா அப்படி பண்ணியிருக்கலாம். இன்றைக்கும் திருவேங்கடவுடையார், அதாவது திருப்பதி பெருமாளுடைய உற்சவத்தில் பார்த்தேன்னா முத்து பல்லக்குன்னு சொல்லி ஒரு முத்து சப்பரத்தில் பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ அழகாக இருப்பார். அந்த மாதிரி முத்து பந்தல், அதாவது ஆண்டாளுடைய முத்து பந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் இன்னைக்கு நம்மளுக்கு நினச்சி பார்க்கணும். அப்படின்னா திருப்பதி பெருமாளுடைய முத்து பந்தலான அந்த விமானத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இப்படி தான் ஆண்டாள் நினச்சிருப்பாளோ அப்படின்னு நினைக்க தோணும். முத்துடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி, மைத்துனன்னா தன் கணவனை மரியாதையாக கூப்பிடுறா. மைத்துனன் நம்பி, பாண்டிய நாட்டில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மச்சான்னு கூப்பிடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். மைத்துனன் நம்பி அழகன் மதுசூதன். மதுசூதன்னா என்ன அர்த்தம்னா மதுன்ற ராட்சசனை கொன்றவன். இந்த இடத்துல ஆண்டாள் ஆச்சரியமான பதங்கள்லாம் போட்டிருக்கா. மதுசூதன்னா என்னை கைப்பிடிக்கக்கூடியவன் எனக்கு வரக்கூடிய விரோதிகளையும் அழிப்பான் அப்படின்ற நம்பிக்கைக்காக அவன் என்ன ஏற்கனவே பண்ணியிருக்கான். அப்படி மதுன்ற அரக்கனை ஒழிச்சவன் என் கையை பற்ற போகிறான். மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற என் கையை பிடிக்கணும் அப்படின்னு கனா கண்டேமா, பிடிக்கிற மாதிரி கனா கண்டேமான்னு தோழிக்கிட்ட சொல்கிறா. கைத்தலம் பற்றன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த கல்யாணத்தெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கறது முதல் வால்மீகி பகவான். ராமனும் சீத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு நிகழ்ச்சி ஸ்ரீமத் ராமாயணத்தில் வருது. வால்மீகி சொல்கிறார், ராமன் இப்படி தலையை குனிஞ்சுட்டு நிற்கிறாராம். ஜனக மகாராஜா சீத்தையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு, இயம் சீதா, இதுதான்ப்பா சீத்தை. ராமன் தலையை குனிஞ்சுட்டாலாம். மம சுதா, நீ யாதோ பொண்ணுன்னு நினைக்காதப்பா, நான் பெரிய ஜனக மகாராஜன், நான் பெரிய கர்மயோக நிஷ்டன், கர்மாக்களை ஒழுங்காக பண்ண தவறாமல் பண்ணக்கூடியவன், நான் பெரிய கர்மயோகி. அப்படிப்பட்ட என்னுடைய பெண் இந்த சீத்தை, இயம் சீதா மம சுதா. அது வரைக்கும் பெருமாள் தலை குனிஞ்சிருந்தாராம். சக தர்மச்சரித்தவான்னாராம். யாரு? ஜனக மகாராஜா. உன்னுடைய தர்மங்களுக்கு எப்பொழுதும் கூட இருப்பாள் அப்படின்னு அவர் சொன்னா விட்டு தான் பெருமாள் தலை நிமிந்து சீத்தையை பார்த்தாராம். ஏன்னா கல்யாணம்ன்ற சடங்கே எதுக்காகன்னா தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான். ஏன் தர்மத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஆசிரமம், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் பிரம்மச்சாரி, கல்யாணமானவன், வனத்தில் இருக்கக்கூடியவன், சன்னியாசின்னு 4 ஆசிரமங்கள் சொல்லியிருக்கு, 4 வகைகள் சொல்லியிருக்கு வாழ்க்கையில். ஒருத்தன் வாழ வேண்டிய முறைகள். பிரம்மச்சாரியாக இருக்கிறவனுக்கு கல்யாணம் கிடையாது, அவன் படிக்கிற காலம். கிரகஸ்தன்னு சொல்லக்கூடியவன் தான் 2வது இருக்கக்கூடியவன். அவனை நம்பித்தான் மற்ற 3 பேருமே இருக்க முடியும். ஏன்னா இவனுக்குத்தான் இந்த அக்னி காரியங்கள் பண்ணுறதுக்கு அருகதை இருக்குது, யோகியதை இருக்குது. இவன் பண்ணி இவன் கொடுக்குற சாப்பாட்டை தான் பிரம்மச்சாரியும் பிச்சை எடுத்து சாப்பிட்ணும், சன்னியாசியும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். பிக்ஷைன்னு பேர் அதுக்கு. அப்போது இந்த கல்யாணமானவன்ற ஒரு ஆசிரமம் நடுவில் இல்லைன்னா யாராலையுமே சாப்பிட முடியாது. அப்படின்றதுனால தான் சக தர்மச்சரியத்தவா, இவன் யாருக்காவது சாதம் போடணும் அப்படின்னா கூட அந்த பெண் இல்லாட்டி அந்த ஆணால் சாதம் போட முடியாது. அப்போது சக தர்மச்சரியத்தவான்னு ஜனக மகாராஜா சொன்ன உடனே ராமன் அப்படி சீத்தையை எடுத்து பார்த்தாராம். பிரதீட்சேனாம் பத்ரந்தே,
உங்களுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், பாணிங்கிருஷ்வ பாணினா, இந்த கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லி சீதையுடைய கையை எடுத்து ராமனுடைய கையில் பிடிச்சி வைக்கிறார். யார்? ஜனக மகாராஜா. அதே ஆண்டாளிங்க கைத்தலம் பற்ற கனா கண்டேன்றா. இந்த கை பிடிக்கிறதுக்கும் பலவிதமான காரணங்கள் இருக்குது. இந்த கையை இப்போல்லாம் இப்படி பிடிக்கிறோம், சாதாரணமாக பார்த்தா இப்படி பிடிக்கணும். இந்த கையை எப்படி பிடிக்கிறோமோ அது ஏற்ற மாதிரி குழந்தைகள் பிறக்கும்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுறது. அதாவது கட்டை விரலை விட்டுட்டு 4 விரலை பத்திரம் பிடிச்சோன்னா பெண் குழந்தை பிறக்குமா, கட்டை விரலை மாத்திரம் பிடிச்சோன்னா ஆண் குழந்தை பிறக்குமா, எந்த குழந்தை வேணாலும்னா 2 கையும் இப்படி மொத்தமாக குவிச்சு பிடிக்கணுமா. இதெல்லாம் வேத மந்திரங்களில் சொல்லப்படக்கூடிய அர்த்தங்கள். ஆகவே கை பிடிக்கிறது கூட அதனால தான் இப்போ பார்த்தா கூட யாரும் இந்த கட்டை விரலை தனியாக விட்டுட்டோ 4 விரலெல்லாம் பிடிக்க மாட்டோம். வாத்தியார் சொல்லும் பொழுது நன்னா கையை குவிச்சு மொத்தமாக பிடிங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஏன்னா பாரபட்சம் கூடாது அப்படின்றது அணிலேருந்து இனி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர்கள் இந்த மந்திரங்களை கொண்டு இந்த மாதிரி தேவையில்லாத அர்த்தம் புரியாமல் தப்பாக சொல்கிறவா நிறைய பேர் இருக்கிறதுனால கைத்தலம் பத்த அப்படின்றது தர்மத்திற்காகவும் குழந்தைகள் உண்டாகுவதற்காகவும் மட்டும்தான் இந்த கல்யாணம். ஏன் குழந்தைகள் உண்டாகணும் அப்படின்னா, கல்யாணமாகி குழந்தை பெத்துடாதான் மனுஷனுடைய வாழ்க்கையானது பூரணமாகுது அப்படின்னு வேதம் சொல்லுறது. கல்யாணம் ஆகாதவன் எந்த ஒரு வைதிக காரியத்துக்கும் யோக்கியதை இல்லாமல் போகிறான். இந்த ஆணானவன் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த பெண்ணுடைய துணைவியுடைய துணை இல்லாமல் இவனால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. இவன் ஒரு தானம் எடுத்து கொடுக்கணுன்னாலும் அவள் எடுத்து புரோக்ஷணம் பண்ணி கொடுத்தா தான் இவன் அதை கொடுக்க முடியும். அவள் சமையல் பண்ணி வச்சா தான் இவன் அந்த சமையலை எடுத்து தானமும் கொடுக்க முடியும். எல்லா காரியத்திற்கும் மனைவியுடைய துணை இல்லாமல் இந்த ஆணால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா வேத மந்திரங்கள்லாம் சொல்லுறது. அதை தான் இங்கே சொல்கிறார், கைத்தலம் பத்த கனா கண்டேன். இப்படி அவன் என் கையை பற்றுவதாக நான் கனா கண்டேமா தோழி அப்படின்றா. அடுத்தது கை பத்தினா விட்டு என்ன பண்ணணும்? தீவலம் செய்ய அப்படின்னு சொல்ல போகிறா. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்தி பருதி வைத்து காய் சினமாக களிர் அண்ணான் என் கை பத்தி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். அந்த கையை பிடிச்சுண்டே அந்த ஆண் இந்த பெண்ணுடைய கையை பிடிச்சுண்டு தீவலம் செய்யணும். அது எப்படி பண்ணுவா கல்யாணத்தில் அப்படின்னா, அந்த பொண்ணோட கையை ஒரு கையில் பிடிச்சுண்டு காலை பிடிச்சுண்டு ஒரு 7 வாட்டி சுற்றி வருவா. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. அந்த ஒவ்வொரு மந்திரத்திலையும் சொல்லும் பொழுது விஷ்ணுவானவன் ஏ பெண்ணே உன் கூட வரட்டும், ஏ பெண்ணே விஷ்ணுவானவன் உன் கூட வரட்டும்னு சொல்லி 7 விஷயங்கள் சொல்கிறான். அந்த 7 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், இவள் சமையல் பண்ணாதான் மற்றவர்கள்லாம் சாப்பிடவே முடியுன்றதுனால உணவு கிடைப்பதற்காக கடவுளான விஷ்ணு உன் கூட வரட்டும். 2வது விஷயம், உனக்கு மன அமைதியும் உடல் வலிமையும் வருவதற்காக தெம்பு இருக்கிறதுக்காக பெருமாள் உன் கூட வரட்டும். 3வது, தர்ம காரியங்கள் செய்வதற்காக பெருமாள் உன் கூட வரட்டும். 4வது, எப்பையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலச்சி நிற்கிறதுக்காக விஷ்ணுவானவன் உன் கூட வரட்டும். நமது வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் சௌக்கியமாக நன்றாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக பெருமாள் உன் கூட பாருங்கோ. மனுஷனுடைய சந்தோஷத்தை மட்டும் வேத மந்திரங்கள் கேட்கல. வீட்டில் இருக்கக்கூடிய மாடு பசு அதெல்லாம் கூட கால்நடைகள்லாம் கூட நன்னா இருக்கணும். ஏன்னா அதுக்கும் இவ தான் அன்னம் கொடுக்கணுன்றதுக்காக அவகிட்ட, அதாவது அந்த பெருமாளானவன் இந்த காரியத்துக்காக அவன் கூட வரட்டும், கால்நடைகள் நன்றாக இருக்கட்டும். 6வது விஷயம் சொல்லும் பொழுது 6 காலத்திலையும் நாம் ஒத்துமையாக இருக்கணும், பெருமாள் உன் கூட துணையாக இருக்கட்டும். 7வது, வைதிக காரியங்களை செய்வதற்காக, வைதிக காரியம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட செயல்களை செய்வதற்காக விஷ்ணுவானவன் உன் கூட வரட்டும். இன்னைக்கு பல பேர் நாத்திகர்கள்லாம் சொல்லும் பொழுது வேத மந்திரங்கள் மொத்தம் ஆபாசம் அப்படின்றா, அர்த்தம் புரியாமல் பேசக்கூடிய புலம்பல். இவ்வளவு விஷயங்கள் அந்த வேத மந்திரங்களில் என்ன கேட்கறது? இந்த மாதிரி எல்லாரும் நன்னா இருக்கட்டும்ன்றதுக்காக கேட்கறது. இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. இந்த மந்திரத்தை சொன்னா விட்டு அந்த ஆணானவன் பெண்ணை பார்த்து ஒரு 7 விஷயம் சொல்கிறான். அதுக்கு ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, நாம் 2 பேரும் நண்பர்களாக இருப்போம், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகாத, நாம் 2 பேருமே சேர்ந்து எல்லா முடிவுகளையும் எடுப்போம், நாம் எப்போயும் சந்தோஷமாகவே இருப்போம், நாம் ஒருத்தரை ஒருத்தர் காதலிப்போம், வேத காரியங்களையும் தர்ம காரியங்களையும் செய்யறதுக்கு நம்மளுடைய மனசும் இந்த மன வாழ்க்கையும் எப்பொழுதும் ஒத்துமையாக நமக்கு கூடவே இருக்கட்டும் அப்படின்னு இந்த 7 விஷயங்களையும் அந்த ஆணானவன் அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்து சொல்லணும். இதுக்கு மேலே வேதமானது பெண்களுக்கு ஒரு சமத்துவத்தையும், அதாவது எங்கேயுமே பெண்ணை யாருமே இழிவுபடுத்தியோ கீழ்ப்படுத்தியோ பேசவே இல்லை வேத மந்திரங்கள். இந்து கலாச்சாரத்திலேயே சமம். அந்த பெண் இல்லை அப்படின்னா பெருமாளுக்கே தேவத்துவம் இல்லைன்றதை கீழே பார்த்தோம். அந்த பெண் இல்லை அப்படின்னா இந்த ஆணால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது
அப்படின்றது தான் வேத மந்திரங்களால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இப்படி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான்னு விட்டு அப்புறம் என்ன ஒரு சடங்கு நடக்கும், லாஜவம்னு சொல்லுவா. அது என்னன்னா பொறியிடுறதுன்னு பேர். அந்த மணப்பெண்ணுக்கிட்ட பொரிய கொடுத்து, யார் கொடுப்பான்னா பொண்ணோட சகோதரன் கொடுப்பான். இந்த ஆண் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வது மாப்பிள்ளை என்ன பண்ணுவான், பொண்ணோட கையை வச்சுட்டு அவன் கைக்கு மேலே இந்த பெண் தான் கையை வைப்பா. அதில் அந்த பொண்ணோட சகோதரன் பொரிய வைப்பான். இவன் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை அக்னியில் போடுவான். யார்? இந்த மாப்பிள்ளை. ஏன் பெண் வேதம் சொல்லக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி சமத்துவத்துக்காக ஒரு கேள்வி கேட்குறா. வேத மந்திரங்களுடைய தாக்கம் அவர்களுடைய உடம்புல போச்சுன்னா அவர்களுக்கு குழந்தை பேரெல்லாம் கஷ்டப்படும், கர்ப்பப்பை பாதிக்கப்படும் அப்படின்றதுக்காக வேத மந்திரங்களை பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு வச்சா. ஏன்னா உடம்புன்றது ஒரு மிஷின், அதை ஒரு விதமாக போனால் தான் அது செயல்பாடுகள்லாம் சரியாக செய்யும். அதில் ஏதாவது மாறுதல் வந்துடுத்துன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக போயிடும்ன்றதுக்காகத்தான் இந்த பாகுபாடே தவிர மட்டன் தட்டணும் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது. அந்த பொறி போடும்பொழுது 3 வாட்டி கொடுப்பா. அந்த 3 வாட்டி போடுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு அழகு கூடட்டும், உனக்கு ஆயுள் கூடட்டும், உனக்கு வளம் பெருகட்டும்னு சொல்லி அண்ணாவானவன் பொரிய கொடுத்து இந்த மாப்பிள்ளை மந்திரத்தை சொல்லி பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு. என் ஐமார்தாம்னு பிரிக்கிறோம் பதங்களை. என்னை மார்னு சொல்கிறோம், என் ஐமார் அப்படின்னா ஐமார்னா சகோதரன் அர்த்தம். இதே மாதிரி வார்த்தையை நம்மாழ்வாரும் உபயோகப்படுத்தியிருக்கார். என்னை மார்தாம் வந்திட்டு அப்படின்னு அவரும் உபயோகப்படுத்தியிருக்கிறதுனால ஐமார்ன்ற வார்த்தை சகோதரன் அர்த்தம். வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழினான்னு பொறிமுகம் தட்டுற கதையையும் ஆண்டாள் சொல்லிட்டு கடைசியில் மஞ்சளை மாற்றா. மஞ்சளை மாட்டுறதுன்றது இன்னைக்கு பெரும்பாலும் நாம் பார்க்குறது இந்த ஆல்டி ஃபங்க்ஷன்றதை சொல்லலாம். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறா, ஆனால் கல்யாணம்லாம் முடிஞ்சா விட்டு கடைசி நாள் அந்த மஞ்சளை மாட்டுறது மங்கள ஸ்நானம்னு பேர். அதை பண்ணாலாம். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மனநீர் அங்கவனோடு முடன் சென்றங்கானை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினாகன் அப்படின்னு நிறைய குங்குமப்பூவெல்லாம் கலந்த பச்சைக்கற்பூரம் கலந்த ஜலத்தால் என்னையும் இந்த மாப்பிளையும் மங்கள ஸ்நானம் பண்ணி வைக்கிற மாதிரி கனவு கண்டேம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கனவை ஆண்டாள் தன்னுடைய தோழிக்கு சொல்கிறா. இந்த 10 பாட்டை தெரிஞ்சவர்கள் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. நல்ல குழந்தைகள் பிறக்கும். நல்ல குழந்தைகள்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த குழந்தைகளுடைய கடமை என்ன அப்படின்னா பெற்றவர்களுடைய பித்ரு கடன்களை தீர்க்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் 3 கடன்கள் சொல்லுறது, 3 காரியங்கள் சொல்லுறது. ரிஷி கடன், தேவக்கடன், பித்ருக்கடன்னு 3 கடன் இருக்குது. ரிஷி கடன்றது ரிஷிகளுக்காக பண்ணுறது, தேவர்களுக்காக பண்ணுறது தேவக்கடன், பித்ருக்களுக்காக பண்ணுறது. ஏன்னா நமது மூதாதையர்கள் ஏதாவது தவறு செய்து யாராவது கஷ்டமான நரகத்தில் இருந்தால் நாம் பண்ணக்கூடிய தர்ப்பணம் முதலியவைகளால் அவர்களுக்கு நல்ல கதி ஏற்படட்டும். அந்த தர்ப்பணமும் இப்போ கேட்பா, நீ போடுற எள்ளும் தண்ணியும் அவளுக்கு போகுமா அப்படின்னா அந்த மந்திரத்தினுடைய சக்தி அது. அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா, நாம் எந்த ஒரு ஃபார்மில் அந்த அவளுக்கு அந்த எள்ளு தனி இப்போ எள்ளுன்னு சொல்கிறோம், ஒரு அன்னத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, சாதமாக கொடுக்குறோம். அவள் ஒரு மீனாக இருந்தால் இந்த சாதத்தை எப்படி சாப்பிடுவா அப்படின்ற கேள்வி வரனா அடுத்த பிறப்பில் எப்படி வேணாலும் பிறக்கலாம் இல்லையோ. நாம் சொல்கிற மந்திரமானது அவள் எந்த ரீதியில் அவளால் அந்த உணவை எடுத்துக்க முடியுமோ அந்த விதத்தில் இந்த உணவை நாம் கொடுக்குற அந்த தர்ப்பணத்தை அது கன்வெர்ட் பண்ணி அவளுக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்கும்னு வேத மந்திரங்கள் சொல்கிறதுனால அதுக்காக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த குழந்தைகளும் அப்பா அம்மா சொல்படி நடக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆண்டாள் காதலிக்கிறாளே, அப்பா அம்மா பேச்சை கேட்டாளா அப்படின்னு கேட்டால்னா பின்னாடி நாம் இதுக்கான பதிலை பார்க்க போகிறோம். ஆக இந்த 10 பாட்டை கற்றுண்டோன்னா நல்ல குழந்தை பிறக்கும் என்பது ஆண்டாளுடைய வாக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹ.